ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கதை சொல்கிறேன்னு சொன்னால அந்த கதை தான் சொல்ல போகிறோம். சரி, எதுவும் பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த கதை வந்து நிகழ்காலத்தையும் கடந்த காலத்தையும் சேர்ந்தது. இந்த கதை வந்து ஃபஸ்ட்டு நிகழ்காலத்தில் ஒரு ராமையா பிறந்தான், அந்த காலத்தில் ஒரு ராமையா இருந்தான். அப்படி தான் இந்த கதை போகுது. சரி, இப்போ வந்து அந்த காலத்தில் நம்ம பேசலாமா? அந்த காலத்தில் கேரக்டர்ஸ் என்னென்னா, ராமையா, ஒய்ஃபு, கிராண்ட்மா, 3 சைல்டு. அதில் ஒரு பிக் பிரதர், ஸ்மால் பிரதர், ஸ்மால் சிஸ்டர். இவங்க 3 பேர். அதே நம்ம நிகழ்காலத்துக்கு வந்தால் ராமையா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 5 பேர், அதுக்கப்புறம் அவங்க அப்பா. இவங்க தான் மெயின் கேரக்டர் இந்த கதையில் இருக்கிறதுலே. இப்போ வந்து இந்த நிகழ்காலத்து ராமையாகிறான்ல, அவனுக்கு வந்து பேய்னா பயம். ஆனால் அது ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுன்னு அவனுக்கு தெரியாது. அதனால் அது கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இந்த ஸ்டோரி போகும். இந்த நிகழ்காலத்து ராமையாகிறான்ல, அவன் தான் ஹீரோ. எதிர்காலத்து ராமையா அவன் எப்படி செத்தான், அவன் சாவான், அவன் எப்படி செத்தான் அப்படின்னு தான் இந்த கதை. அதை கண்டுபிடிக்கிறது அந்த சின்ன ராமையா. அதான் எதிர்காலத்து ராமையா, நம்ம சின்ன ராமையானே கூப்பிடலாம். இப்போ வந்து அந்த சின்ன ராமையாகிறான்ல, அவன் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸு கூட விளாண்டுக்கிறான். இப்போ நம்மளாம் என்ன பண்ணுவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட விளாட்னா எதனா கதை சொல்கிறா, இல்லைனா வாடா என்ன போய் விளாட்லான்னு சொல்கிறோம்ல. இப்போ அவங்க ஊர் ஒரு கிராமம், 2 தெருவு தான் இருக்குது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, கதை சொல்லி தானே விடுவாங்க. அவங்க ஊரில் நிறைய கட்டுக்கதை, பேய் கதை இருக்கும். அது வந்து ஒருத்தராக சொல்லி விடுவாங்கள்ல. அப்போது யாருன்னா ஒருத்தன் அவங்க ஊருக்கு வெளியே இருக்கிற அந்த கதை பற்றி சொல்லுவான்ல, அந்த கதையிலேருந்து தான் இந்த கதை ஆரம்பிக்க போகுது. அவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்கிறான், நம்ம ஊருக்கு வெளியே இருக்குல்ல, அந்த இடத்த பற்றி எங்கள் அம்மா நிறைய சொல்லிக்கிறாங்கடா, அதை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்போ வந்து ராமையா சொல்கிறான், இது ஒரிஜினல் கதை, இப்போ நீயே சொல்கிறியாடா, என்ன உங்கள் அம்மா சும்மா ஒன்றுக்கு சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறான். அப்போ வந்து அவன் சொல்கிறான், இது ஒரிஜினல் கதை, எங்கள் அம்மா சொன்னாங்கடா, நிஜமாடா ஒரிஜினல் இது அப்படின்னு சொல்கிறான். அன்னைக்கு வந்து ராமையா சொல்கிறான், சரி சொல்லு கேட்போம் அப்படின்னு. அந்த ஃப்ரெண்டும் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ராமையா கேட்டுனேக்கிறான். அந்த பையன் சொல்கிறான், முன்னொரு காலத்தில் உன்னோட இது மாதிரியே உன்னோட பேர் வச்சுன்னு ஒருத்தன் ராமையான்னு இருந்தான்டா. அவனுக்கு ஒரு ஒய்ஃபே 3 பசங்க இருந்தாங்கடா. அதில் அந்த பசங்க இருக்கிறாங்களே, அதில் பெரிய அண்ணன் இருக்கிறாங்களே, அந்த பெரிய அண்ணன் வந்து நம்ம அங்கே வெளி ஊரில் இருக்கிறதுனால, அதான் ஊருக்கு வெளியே இருக்கிறதுனால நம்ம ஊருக்கு வந்து விளையாடுவாங்க. ஒரு நாள் எங்கள் அப்பாவுக்கு அடிபட்டோடனே, இப்போ எங்கள் அப்பா பெரியவர் தானே, அவங்களுக்கு நடந்து ரொம்ப நாள் முன்னாடி இல்லை, இப்போ எங்கள் அப்பா பெரியவர் தானே, எங்கள் அப்பாவும் அவங்களாம் இருப்பாங்க. அவங்க பசங்களாம் விளையாட சொல்லுவோம். அப்போ அந்த எதிர்காலத்தில் நம்ம எம்மா வயசாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுங்கிறான் இவன். அப்போ வந்து இப்போ தான் ஒரிஜினல் கதைக்கே போகிறான். அந்த வீட்டில் அவங்க அந்த ராமையா இருந்தால, அவங்க டக்குன்னு வீட்டுக்கு ஒரு சொல்ல எரிஞ்சு சுற்றுட்டானா. அது எவ்வளோ தொல்லா எரிஞ்சு சுற்றுனான், அது மட்டும் தெரியும் அப்படின்னு தான் அந்த ஃப்ரெண்டு சொல்கிறான். அப்போ திடீர்னு ஒரு பையன் வந்து சொல்கிறான், எங்கள் அம்மா கூட இதை பற்றி சொல்கிறாங்கடா, நானும் சொல்கிறேன்டா இருறா அப்படின்னு சொல்கிறான். அன்னத்துக்கு சொல்கிறேன் ராமையா சொல்கிறான். அப்போ ஃப்ரெண்டு சொல்கிறான், எங்கள் அம்மா வந்து சொன்னாங்கடா, அந்த வீட்டில் ராமையா இருக்கிறாங்களோ, அவங்க எப்பயுமே நல்ல மனுஷனா, யார் வந்தாலும் எது கேட்டாலும் எதுனா பண்ணுவாங்களா. அதே இப்போ நீ போயோ அவங்க இப்போ இருக்கிறாங்க அவங்க அப்படின்னு வச்சுக்கோ, நீ போய் அவங்ககிட்ட எதுனா ஒன்று கேளு, ஆனால் உனக்கு தேவை அந்த மாதிரி இருக்கணும், சும்மாலாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீ எது கேட்டாலும் செய்வாங்களாம். அந்தளவுக்கு நல்ல மனுஷர் அப்படின்னு சொல்கிறான் அந்த ஃப்ரெண்டு. அப்போ வந்து அப்படியா அப்படின்னு சொல்லி இந்த சின்ன ராமையாக்கிறனால அவன் வந்து நம்ம அவங்க அப்பா கிட்ட போய் கேட்குறான், அப்பா இந்த மாதிரி இருக்கிறாங்களான்னு. அப்போ வந்து அவங்க அப்பா சொல்கிறாரு, ஆமாண்டா என் ஃப்ரெண்டு தான் அவன், நான் எரிஞ்சு சுற்றுது நான் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்துப்பா எனக்கு அந்த கதை சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, இருடா நான் கதை சொல்கிறேன், நீ ஸ்கூலுக்கு போயிட்டு சாயங்காலமாக வா, நான் அப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் போய் ஸ்கூலுக்கு போயிட்டு எல்லாமே முடிச்சுட்டு வரான். விளையாட்டு கூட வந்துட்டான். நைட்டு வந்துட்டாங்க. அப்போ அவங்க அப்பா, வேணாண்டா நீ இந்த கதை சொல்ல நீ அப்புறமா கேட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலும் அவன் பையன் வரல, அதான் ராமையா, சின்ன ராமையா உள்ள. அதனால சொல்கிறாரு, அந்த ராமையாங்கிறான்ல, அந்த என் ஃப்ரெண்டு ராமையா, அவன் வந்து ஒரு நாள் ஸ்கூலில் போயிட்டு வந்தான்டா, என் கூட வேலைக்கு போயிட்டு வந்தான். அப்போது
திடீர்னு அவங்க வீட்டுக்குள்ளே தான் போகிறது மட்டும்தான் நான் பார்த்தேன் கடைசியாக. அந்த வீடே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. அந்த என் ஃப்ரெண்டு வெளியே வந்து தவிக்குது நான் பார்த்தேனே, அது எனக்கு மட்டும்தானே தெரியும் அந்த கஷ்டம் என்னென்னு அப்படின்னு சொன்னோடனே அந்த சின்ன ராமையாக்குனால அப்படி சம்பவம் நடந்துச்சு. அப்போ ஒரிஜினலாக பேயெலாம் இருக்கா? அந்த பேய் தான் நம்மளை தொல்லை கொடுத்துங்களா? இந்த ஊரில் என்ன கதை கட்டி வச்சுக்கிறாங்கன்னா, அந்த ஊரில் யாரும் நைட்டுக்கு மேலே போகக்கூடாது. அப்படி நைட்டுக்கு மேலே போனால் அந்த பேய் சாவச்சிடும். அதான் இப்போ நம்மளுக்கெல்லாம் 6 மணிக்கெலாம் விழிஞ்சு நைட் எடுத்ததில்ல, அது மாதிரி 6 மணிக்கெலாம் வெளியே வரமாட்டாங்க. காலங்காத்தாலாம் ஒன்றா தான் ரெஸ்ட்டும் போவாங்க. அவங்க ஊர் டாய்லெட் இல்லை, அதனால் மலைக்கு தான் போவாங்க. அது மாதிரி இருக்கிற ஊரில் பேய் கதை சொன்னால் யார் பயப்படாமல் இருப்பான்? அதனால் அந்த சின்ன ராமையோ பயப்படுறான். இப்போ லைட்டாக அவனுக்கு பயமாக இருக்குது. மேலும் சொல்லுங்கப்பா அப்படின்னு அந்த என்னது அந்த அப்பா சொல்கிறான். அதான் அந்த ராமையோட அப்பா சொல்கிறாங்க, ஆமாண்டா நான் ஒரிஜினல் கதைக்கு வரேன். அவங்க வீட்டில் யார் யார் இருந்தாங்கன்னு அந்த அப்பாவும் சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டோடனே அந்த அந்த பசங்களை காட்டுறாங்க. அந்த பசங்க வந்து போயிடுறாங்க. அதாவது எங்கன்னா விழாத்துக்கு போயிடுவாங்க. அவங்க அம்மா வீட்டில் இருந்தாங்க. அப்போ அந்த பெரிய பையன் இருப்பான்ல, அவன் வந்து எண்ணெய் ஆன் பண்ணி வைக்க சொன்னாங்க. எண்ணெய் ஆன் பண்ணிட்டு போயிடுறான். எண்ணெய் ஆன் பண்ணிட்டு போனோடனே இவன் வந்து அந்த பெரிய பையனும் வெளியே போயிடுறான். எல்லோரும் வெளியே போயிடுறாங்க. அந்த ஆயக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க அம்மாக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து சமையல் செஞ்சுக்கிறாங்க. அந்த ஆயை வெளியே பார்த்துங்கிறாங்க திண்ணையில். அப்போது அவங்க வீட்டுக்காரு அதான் பெரிய ராமையா வந்து உள்ளே வராரு. அப்போ வந்து உள்ளே வரவனது ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, வீட்டுக்கு வாங்க சாப்பிட்லான்னு. அப்படி சாப்பிட சொல்ல அவங்க பசங்களாம் கூப்பிட்றாங்க. அந்த பசங்க பார்த்துட்டு வராங்க. வீட்டுக்கு வந்தவொடனே அவங்க ராமையாவும் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டார். எதனா வாங்கின்னு வரேன்னு பார்த்தா எதுவுமே வாங்கின்னு வரல. ஏன்னா எப்பவுமே கேட்டால் வாங்கின்னு வரவர், இந்த வாட்டியை வாங்கின்னு வரல. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லேருந்து அவங்க அம்மா வெளியே பார்த்துன்னு இருந்தாங்க. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லேருந்து அவங்க மருந்து வாங்கின்னு வரத்துக்கே காசு சரியாக போச்சுனால எதுவுமே வாங்கின்னு வரல. சரின்னு சொல்லிட்டு அவங்க பசங்களும் எதுவுமே கண்டுக்காமல் விட்டாங்க. அந்த பசங்க வந்து அந்த எண்ணெய் காய வச்சதே மறந்துட்டாங்க. அது விட்டு உள்ளே இருந்தாங்க. அப்போது அந்த ராமையை உள்ளன்னு சொல்ல அந்த பையன் வந்து எண்ணெய் எடுத்துன்னு வர போய்க்கிறான். எண்ணெய் இல்லை ஏதோ ஒன்று எடுத்துன்னு வர போய்க்கிறான். அப்போ எண்ணெய் கொதிக்க இருந்துச்சு. அது எடுத்துன்னு போய் ஒரு டப்பில் மாதிரி ஊற்றிக்கிறான். அந்த இப்போ பிஸ்கெட்லாம் வச்சு விற்றுன்னு வருவாங்கள்ல தெருவில், அது மாதிரி ஒரு டப்பில் போய் ஊற்றிக்கிறான். கட்டுன்னு எடுத்துன்னு போய் ஊற்றிட்டு வர சொல்லி இப்போ அந்த எண்ணெய் எம்மா ஹீட்டாக இருக்கும். அதில் ஒரு தண்ணி பட்டாலே வெடிஞ்சிடும்ல. அதனால் அந்த எண்ணெய் எவாப்ரேட் ஆகி தண்ணி வந்து அந்த ட்ராப்பிங்கில் வீழுது அந்த எண்ணெயில். அது வீசல வெடித்து வெடிக்கும். ராமையா உள்ளே கால் வைக்கிறதுக்கும் சரியான சம்பவம். அன்னைக்கு தான் நான் பார்த்தேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அப்பா வந்து. இதோட ஃபஸ்ட்டு பார்ட்டு முடிஞ்சிச்சு. செகண்ட் பார்ட் வேணும்னா மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள், இல்லை கமெண்ட்டில் கூட சொல்லலாம். சரி, பாய் பாய், சி யூ, டாட்டா.